சனியம் பிடிச்சவன் வேலை வெட்டி இல்லாம பின்னாடியே வந்துட்டு இருக்கான். இவனெல்லாம் ஆட்டோ ஏத்தி கொல்லணும். மச்சான் ஆள் கோமா இருக்கு. ஆட்டோ ஏத்தி கொண்டு போதுடா. ஏத்துட்டுண்டா. கல்யாணி கையால சாப்பிடுறது பெரிய கிஃப்டடா. அட பாவி, உன்னோட சேர்ந்து நானும் இல்லடா மேல போவேன். ஏமாந்து போய் எமனோட வண்டியில ஏற்றினேடா. டேய் வண்டி நிறுத்துறா, நான் இறங்கிறேன். மச்சான் பயப்படாதடா. என் கல்யாணி அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டா. பயப்படாம வா. என்ன கல்யாணி 2 மாசமா ஆளைய காணோம்? என்ன, நான் ஆட்டோ தூக்கிட்டு அமெரிக்கா ஓடி போயிட்டு சேட்டு பார்த்துட்டு வர சொன்னாரா? அதுக்கு இல்ல கல்யாணி, நீ ஒழுங்கா டியூ கட்டுறாளு. 2 மாசமா கட்டவே இல்லையா? அதான் என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு வர சொன்னாரு. பார்த்துட்டு வர சொன்னாரா இல்ல ஆட்டோ தூக்கிட்டு வர சொன்னாரா? சேச்சா, உன் ஆட்டோ மேல போய் சேட்டு கை வைப்பாரா? காசு இருந்தா தான் நீ உடனே வந்து கட்டிடுவியே. ஒண்ணு உனக்கு உடம்பு முடியாம இருக்கும், இல்ல ஆட்டோ ரிப்பேர் ஆகி ஏதாவது ஓடாம இருந்திருக்கும். அதான் பார்த்துட்டு போலாம். ஐயோ சாமி, உங்க அக்கறைய பத்தி எனக்கு தெரியாதா? லேட்டா டியூ கட்டினாலும் அதுக்கு சேர்த்து வட்டி போட்டு கொடுத்துருவா இந்த கல்யாணின்னு தான் உங்க சேட்டு கண்டுக்காம விடுறாரு. உனக்கு தான் சேட்டை பத்தி தெரியுமே கல்யாணி, அப்புறம் ஏன் லேட்டா டியூவை கட்டி வட்டி எழுவணும்? எனக்கு என்ன சாமி கிட்ட வேண்டதுல வாழ்க்கை முழுக்க வட்டி கட்டி சாகணும்னு. அம்மாவுக்கு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் செலவு இருந்தது, அதான் முடியல. 2 நாள்ல வந்து பணத்தை கட்டிடுறேன்னு சேட்டுக்கிட்ட சொல்லுங்க. அவசரப்பட்டு ஆட்டோ மேல கை வச்சிட்டு போறாரு. சரி கல்யாணி, நான் சொல்லிடுறேன். டேய் ஏன்டா திருப்புற? மச்சான், டேய் மச்சான், அந்த பொண்ணு நேரா போறாடா. நீங்க எப்படி போற? டேய் அந்த பொண்ணு அங்க போயிட்டு இருக்காடா. என்னடா ஆச்சு உனக்கு? கல்யாணிக்கு தெரிஞ்சவன் போறான்டா. அவனை ஃபாலோ பண்ணி பிடிப்போம். கருமண்டா, காலையில இருந்து ஆட்டோக்காரி பின்னாடி சுத்தணும். இப்ப ஆட்டோக்காரிக்கு தெரிஞ்சவன் பின்னாடி சுத்தணுமா? லவ் பண்ண வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம்டா. டேய் நீ தான்டா லவ் பண்ற, என்ன ஏன்டா அலைய வைக்கிற? காலையில இருந்து சிங்கிள் டீ வாங்கி கொடுத்தியாடா? டேய் மச்சான், உண்மையை சொல்லு, கண்ணு உனக்கு நல்லா தெரியுமா? ஏன்டா கேக்குற? இல்ல காலேஜ்ல எத்தனையோ அழகான பொண்ணுங்க இருக்காங்க, அதுல ஏதாவது ஒன்னு பாக்குறத விட்டுட்டு போய் இவ பின்னாடி சுத்துற? டேய், என் கல்யாணியை பத்தி ஏதாவது தப்பா பேசுன, பிரேக் இல்லாத லாரி மேல ஏத்தி விட்டு எஸ்கேப் ஆகி போயிட்டே இருப்பேன். என் கல்யாணிக்கு என்னடா குறைச்சலு? காலேஜ் பொண்ணுங்களை விட எனக்கு இவ தான் அழகா தெரியுறா. அப்ப நீ கண்டிப்பா உன் கண்ணை டாக்டர் கிட்ட காமிக்கணும். என்னடா சொன்ன? அவ உன்னதான் லவ் பண்றான்னு சொன்ன மச்சான். நிஜமாவ சொல்ற? சத்தியமா சொல்ற மச்சான். எதை வச்சு சொல்ற? முன்னாடி பார்த்து வண்டி ஓட்டுறா, லாரிக்காரன் வாரிட்டு போயிட போறான். கல்யாணியை பார்த்தா என்ன லவ் பண்ற மாதிரி தெரியலையடா. முகத்தை பார்த்தாலே செருப்பால அடிக்கிற மாதிரி பாக்குறா. அப்புறம் எப்படி லவ் பண்றான்னு சொல்ற? இத்தனை நாள் பின்னாடி சுத்துறையே, அவ உன்னை செருப்பால் அடிச்சாளா? இல்லையே. அப்போ உனக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். பிடிக்கலனா இந்நேரம் அவங்க வீட்டுல சொல்லி பிரச்சனை பண்ணிருக்கணும். இல்ல அவன் சிஸ்டர் கிட்ட சொல்லிருக்கணும். எதுவுமே சொல்லலைன்னா மனசுக்குள்ள லவ் இருக்குன்னு தானே அர்த்தம். அப்படின்னா ஏன் மச்சான் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறா? இதான் மச்சி பொண்ணுங்க சைக்காலஜி. உன்ன பிடிச்சிருக்கு, ஆனா உன்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு ஏதோ ட்ரபிள். அத தெரிஞ்சுக்கிட்டு சரி பண்ண, அதுக்கப்புறம் அவங்களா வந்து கட்டி பிடிச்சு ஐ லவ் யூ சொல்ற அளவுக்கு அவங்களை இம்ப்ரெஸ் பண்ண மச்சி. அப்படி நம்ம பண்றோமா இல்லையான்னு செக் பண்ணதான் மனசுக்குள்ள லவ் இருந்தும் சொல்லாம. அப்படியா சொல்ற? ஐயோ, அவன் போயிட்டானே. டேய் சத்தியமா நான் புரிஞ்சிக்கவே முடியலடா. லவ் பண்ற கல்யாணியை விட்டுட்டு அவகிட்ட பேசிட்டு போன இந்த ஆளை ஏன்டா விரட்டுற? நீ தானே மச்சான் சொன்ன லவ் பண்ணா இம்ப்ரெஸ் பண்ணணும்னு. அதுக்குதான். அந்த லேடி பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி பிஹேவ் பண்ணாங்கன்னு தான் நான் அப்படி கேட்டேன். அதுவும் அத்தைக்கு கஷ்டமா இருக்கும்னு நினைச்சுதான். அதுக்கு போய் இவர் ஏன் மேல இப்படி கோவப்பட்டா? எல்லாம் என் டைம் தீபா. நான் என்ன செஞ்சாலும் தப்பா தான் நடக்குது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ ஏன் இப்ப இவ்வளவு டென்ஷன் ஆகுற? உன்னால அப்படி என்ன தப்பு நடந்து போச்சு? என்னாலதான் லாவண்யா கல்யாணம் நின்னு போச்சுன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இப்படி எல்லாம் நடந்தா? லாவண்யா கல்யாணம் உன்னாலதான் நின்னு போச்சுன்னு யாராவது சொன்னா அவங்கள விட முட்டாள் வேற யாருமே கிடையாது. வெட்னவனை பார்த்தா எல்லாரும் என்ன பண்ணுவாங்களோ அதுதான் நீயும் பண்ணிருக்க. அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ரகசியம் இருக்கும்னு யாருக்கு தெரியும்? யார் என்ன பேசினாலும் நீ காதுல வாங்காத. ஆமாண்டி, நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது என்னைக்கு தோத்துருக்கு? அந்த ஆள் பண்ணது இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் வெளியே வரதான் போகுது. என்ன இன்னைக்கு உன்னால அது வெளியே வந்துருச்சு.
அதுக்காக நீ குற்றவாளியும் இல்ல, சாரு அப்பா பரிதாபத்துக்குரிய யோகி சிகாமணியும் இல்ல. நீ சொல்ற, ஆனா அவர் என் மேல கோவமா தான் இருக்காருன்னு தோணுது. யாரு? தமிழ சொல்றியா? ம், அப்படின்னு உன்கிட்ட அவரே சொன்னாரா? அவரை வெட்டினவரை பத்தி போலீஸ்ல சொல்லிட்டேன்னு எப்படி கத்துனார் தெரியுமா? துளசி, தமிழும் சராசரி மனுஷன் தானே. சரியோ தப்போ, சாரு அப்பாவை மிரட்டி தங்கச்சி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்ச ஸ்டேஜ்ல அவர் பண்ண பிளான் நடக்கல. அப்ப யாருக்கும் வர கோவம் தானே. அதுக்காக உன்னை விலக்கிய வச்சுட்டாரு. இதுக்கு போய் இவ்ளோ ஃபீல் பண்ணி கண் கலங்கிட்டு இருக்க? இல்ல தீபா, வர வர எல்லாமே தப்பு தப்பா தான் நடக்குது. இப்ப கூட பாரு, அந்த சாருனால தானே நான் ஹாஸ்பிட்டலை விட்டே வெளியே வந்தேன். அது அவருக்கே நல்லா தெரியும். ஒரு வார்த்தை கூட பேசாம நான் வீட்டுக்கு போறேன்னு சொன்னதும் சரி போங்கிற மாதிரி இருந்துட்டாரு. துளசி, நான் மறுபடியும் சொல்றேன், நீ இதுக்காகலாம் தமிழை நினைச்சு சங்கடப்படாத. உன்னை நோகடிக்கணும்னு பிளான் பண்ணி பேசினது சாரு. நம்ம மேல தப்ப வச்சுக்கிட்டு அடுத்தவங்க பேசுறத ஏன் பெருசு பண்ணணும்? நான் உன்னை சொல்லவா? தமிழ் உன் மேல வச்சிருக்கிற அக்கறை அளவுக்கு அதிகமான ஒண்ணு. அதனாலதான் அவர் சின்ன விஷயத்துக்காக கோவப்பட்டா கூட உன்னால அதை தாங்கிக்க முடியல. ஆனா நீ கவலைப்பட வேண்டிய விஷயத்துல ரொம்ப அசால்ட்டா இருக்க. நீ இவ்ளோ தூரம் பேசினதுல தமிழை பத்தி எதுவுமே எனக்கு தப்பா படல. ஏன்னா அவர் கோவம் நான் முன்னையே சொன்ன மாதிரி ரொம்ப நார்மலான விஷயம். பட் சாரு அப்படி இல்ல. நான் சும்மா அவளை தப்பா சொல்றதா நினைக்காத. அவ பேச்சு நடவடிக்கையில ஏதோ தப்பு இருக்குன்னு ஆரம்பத்துல இருந்தே எனக்கு டவுட் இருந்தது. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் நினைச்சது 100% உண்மைன்னு அவ மூலமாவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலா நான் பண்ணதை கேட்டா உனக்கு கூட கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமா தெரியலாம். ஒரு நாள் சாருக்கு உடம்பு முடியாம நான் கூட அவளை டிராப் பண்ண போனேனே. அன்னைக்கு போற வழியில தமிழ் அவளுக்காக ரொம்ப அக்கறை காட்டின மாதிரி பயங்கரமா அலட்டிட்டா. எனக்கு கூட கொஞ்சம் ஆபாசமா தான் இருந்துச்சு. பட்டுன்னு கேட்டுட்டேன். ஏய், என்னென்னமோ சொல்ற? என்ன கேட்ட நீ? தமிழ் மேல நியாயமா உங்களுக்கு கோவம் தானே வரணும். அதை விட்டுட்டு ரொம்ப அக்கறை அட்டாச்மெண்டோட எப்படி இருக்கீங்க? உங்க பேச்சு நடவடிக்கை எதுவுமே நம்புற மாதிரி இல்லையேன்னு பொழிச்சுன்னு முகத்துக்கு நேராவே கேட்டுட்டேன். டோட்டலா நீங்க தப்பா தான் இருக்கீங்க. துளசியை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ்னு சொல்லிட்டேன். என்ன தீபா, நீ பாட்டுக்கு என்னென்னமோ பேசியிருக்க. ஏற்கனவே தன்னாலதான் சாருக்கு கெட்ட பேருன்னு அவரே ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இது அவருக்கு தெரிஞ்சா? ஹேய் லூசு, சும்மா எல்லாத்துக்கும் பதறாத. உனக்கு என்ன ஈஸியா சொல்லிட்ட, அவருக்கு தெரிஞ்சா? தெரியாது. எப்படி தெரியாம போகும்? நீ பேசின பேச்சுக்கு யாரா இருந்தாலும் சும்மா இருப்பாங்களா? சம்பந்தப்பட்டவங்க கிட்ட அவங்க ஆதங்கத்தை சொல்ல மாட்டாங்களா? என்ன போய் எப்படி தப்பா பேசலான்னு சண்டைக்கு போக மாட்டாங்க? நீ என் ஃப்ரெண்டு, அதனால என்கிட்ட சொல்லாம விட்டாலும் அவர் நாலேஜ்க்கு எடுத்துட்டு போக மாட்டாங்க? அதையே தான் நானும் கேக்குறேன். நீ சொன்னதெல்லாம் நடந்திருக்கணுமா வேண்டாமா? நான் சொன்னது நடந்து எவ்வளவு நாள் ஆச்சு? ஏன் தமிழ் கிட்ட சொல்லல? நான் கேட்டது உண்மைன்னு அவளுக்கே தெரியும். தான் பண்ண கோல்மால் தெரிஞ்சு போச்சேன்னு தான் கோமா போனாலே தவிர பெருசா எதிர்த்து கூட பேசலையே. என்கிட்ட சரியா பதில் சொல்லாம போனப்பவே எனக்கு அவளை பத்தி தெரிஞ்சு போச்சு. சரி, அப்புறமா அவ உன்கிட்டயோ தமிழ்கிட்டயோ என்னை பத்தி ரிப்போர்ட் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். அப்படி எதுவும் இல்ல. ஏன் தெரியுமா? அதான் எனக்கும் புரியல. எப்படி நீ இவ்ளோ பேசினதுக்கு அப்புறமும் அவங்க சாதாரணமா இருக்க முடியுது? சிம்பிள். இப்போ அவளை நீயும் தமிழும் எந்த வித்தியாசமும் இல்லாம ட்ரீட் பண்றீங்க. அவ ரிப்போர்ட் பண்ணி நீங்க என்கிட்ட கேட்டு ஒரு இஷ்யூ ஆச்சுன்னா அதுக்கு பிறகு அவளோட நடவடிக்கை உங்க 2 பேராலையும் முக்கியமா உன்னால கவனிக்கப்படும். சாருக்கு எல்லாத்தையும் இந்த ஆங்கிள்லயும் யோசிக்க தோணும். சோ ரொம்ப புத்திசாலித்தனமா சாரு இத மறைச்சிட்டா. இதுல இருந்து தெரியுதா அவ எவ்வளவு பெரிய கிரிமினல்னு? அதுக்கு தான் சொல்றேன், தமிழ் கோவப்படுறதெல்லாம் பெருசா நினைக்காம இவ விஷயத்துல ஒரு முடிவுக்கு வா. முடிஞ்ச வரையில அவ இங்க வராம இருக்க என்ன பண்ண முடியும்னு பாரு. சீரியஸா தான் சொல்றேன் துளசி. முடிஞ்சா தமிழ் கிட்டயே கூட சாருவை பத்தி பேசு. குணா, குணா,
அங்கேயே நில்லுடா, உள்ள வராத. ஏங்க இவன் என்ன அநியாயம் பண்ணிட்டு வந்திருக்கான்னு வந்து பாருங்க. என்ன காரியம் பண்ணிட்டு வந்து நிக்கிறடா? நெஞ்சில கலத்துக்கு போட்டியே. பெரிய வயித்துல வந்து பொறுமையா வேண்டாம். படுபாவி உள்ள வராத. பெரியமா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. கல்யாணம் நின்றுடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே லாவண்யா சூசைட் பண்ண பார்த்தாங்க. அவங்கள காப்பாத்துறதுக்கு வேற வழி இல்லாம அவசரமா கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதா போச்சு. இவன் உயிரை காப்பாத்துறதுக்காக எங்க உயிரை எடுத்துட்டியேடா? ஏன்டா பெரியம்மா. ஏன் இப்படி பண்ண? எங்க மானத்தை வாங்கிட்டு வந்து நிக்கிறியே, ஏன்டா இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? ஏம்மா, நீ அமைதியா இரு, நீ அமைதியா இரு. சண்டை விடுமா, கையெடு, வாங்க இந்த பக்கம், அமைதியா இரு. பாவி மகன் என்ன காரியம் செஞ்சுட்டு வந்திருக்கான்னு பாத்தீங்களா? இதுக்காகவா இவனை கஷ்டப்பட்டு வளர்த்தேன்? என்னடா இதெல்லாம்? சாரிப்பா, லாவண்யா அவசரப்பட்டு. சீ, என்ன அப்பா கூப்பிடாரா? கேட்க அருவருப்பா இருக்கு. உன் சித்தப்பா இப்ப எங்க இருக்கார், எந்த சிச்சுவேஷன்ல இருக்காரு உனக்கு தெரியாதா? அவனை போலீஸ் பிடிச்சு போய் ஸ்டேஷன்ல அடைச்சு வச்சிருக்கு. உனக்கு இந்த நேரத்துல கல்யாணம் பண்ணிக்கணும், சந்தோஷமா இருக்கணும் எப்படி தோணுச்சு? நீல மனுஷன் தானே? அப்பா, என்னோட சந்தோஷத்துக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கலப்பா. வேற எதுக்காக? எங்களை தலைவனை வச்சு எங்க மானத்தை வாங்குறதுக்காகவா? சரி பண்ணி உங்க சித்தப்பா போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தா இந்த குடும்பம் தானடா? தெரிஞ்சு இப்படி பட்டு வந்திருக்கிறியா? பெரியப்பா ப்ளீஸ் பெரியப்பா, அவனை ஒன்றும் சொல்லாதீங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. உன் சித்தப்போட எதிர்காலம் முக்கியம் இல்ல, நாங்களும் இந்த குடும்பத்தோட கௌரவமும் உனக்கு முக்கியம் இல்ல, உன் சந்தோஷமும் உன் வாழ்க்கையும் தான் முக்கியமா போச்சு இல்ல? ரொம்ப சந்தோஷம்டா. பிடிச்சவள கல்யாணம் மட்டும் இஷ்டப்படி வாழ உனக்கு ரைட்ஸ் இருக்கு. அதனால தான் யாரை பத்தி கவலைப்படாம நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஆனா உன் கல்யாணத்தை விருந்து வச்சு கொண்டாடுற மூட்ல நாங்க இல்ல. பெரியப்பா, அப்பாவை பத்தி எங்களுக்கு மட்டும் வருத்தம் இல்லையா? அப்படி ஒரு வருத்தம் தான் அவன் தாலியை தொட்டிருக்க மாட்டான். எப்ப எங்களை பத்தி கவலைப்படாம உன் வாழ்க்கை தான் முக்கியம் நீ முடிவு பண்ணிட்டியோ, இனிமே உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல, நீ போலாம். இன்னும் நினைக்கிறீங்க? உள்ள வாங்க. நீயே மாறல. இங்க நிக்கிறது உன் மகன் இல்ல, தான் சந்தோஷம் முக்கியம் நினைக்கிற ஒரு சுயநலக்காரன். அவனை நினைச்சு நீ இருக்காத. வா பெரியப்பா, பெரியப்பா நில்லுங்க பெரியப்பா. நான் சொல்றது தயவு செஞ்சு கொஞ்சம் கேளுங்க. வேணாம், நான் பொறுமையா உள்ள போறதால எனக்கு கோபம் இல்ல மட்டும் நினைச்சாத. உள்ளுக்குள்ள அடக்க முடியாத அளவுக்கு ஆத்திரம் இருக்கு. நான் கோவப்பட்டு கலாட்டம் பண்றதுக்குள்ள இவங்களை எங்க போ சொல்லு. நிதிஷ் எதுக்கு பெரியப்பா போ சொல்றீங்க? அவன் எங்க போவான்? கல்யாணம் மட்டும் பண்ணி தெரிஞ்சல, இதே அவனே முடிவு பண்ணிட்டோம். வேண்டாம் பெரியப்பா, நீங்க பண்றது தப்பு. டேய் வாய் மூடுறி. நீ என்னமா பெரிய யோகிய மாதிரி பேசிட்டு இருக்க? எல்லா அநியாயமும் பண்ணிட்டு வந்து நிக்கிறது நீ தாண்டி. மாமா, இவளை அடிச்சு காலை உடைச்சா எல்லாம் சரியா போகும் மாமா. இவதான் திமிர எடுத்து போய் எல்லா தப்பையும் பண்ணிட்டு வந்து நிக்கிறான். நான் என்னமா தப்பு பண்ணேன்? முறைப்படி கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியவங்க நீங்க பண்ணல, அதனால கல்யாணத்தை நான் பண்ணி வச்சேன். நான் மட்டும் கல்யாணம் பண்ணி வைக்கலனா லாவண்யாவுக்கு ஏதாவது ஆயிருக்கும். உங்க பேர் இன்னும் தான் கேட்டு போயிருக்கும். போதும் நிறுத்து சாரு, இதுக்கு மேல ஒண்ணும் பேசாத. இன்னும் நம்ம பேர் கிட வேண்டியிருக்கு. அதான் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து குடும்பமானதை வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்களா? இல்ல பெரியப்பா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. அடங்கடி, முதல்ல உள்ள போனி. சம்பந்தி, அவளை ஒன்றும் சொல்லாதீங்க. சின்ன பசங்க ஏதோ அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டாங்க. நீங்க தான் அவங்கள மன்னிச்சு. ஏமா, நீ பெரிய மனுஷன் தானே, அறிவு இல்ல? இவங்க பண்ற தப்புன்னு நீங்க சொல்லிருக்கலாம்ல. இப்படியாவது உங்க பொண்ணு கல்யாணம் நடந்தா போறோம், அதுக்காக எங்க பொண்ணை வச்சு எங்க கழுத்தை அறுத்துட்டியே. சார், எங்க மேல தப்பு இருக்குதா? நான் இல்லன்னு சொல்ல, ஆனா அதுக்காக இப்படியே சார் நீ பேசாதடா. உனக்கு அந்த தகுதியே கிடையாதா? உன்ன மாதிரி தரம் கெட்டவன ஏமாத்துக்காரன நம்ப வச்சு கழுத்து இருக்கிறவன நான் எங்கேயுமே பார்த்தது இல்லடா. இனிமே ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. இங்க நிக்காத, போ போறீங்க. பணத்துக்கு ஆசைப்பட்டு எதை வேணா சேர நினைக்கிற நீல ஒரு பொம்பளையா? இவ்வளவு தரக்கட்ட குடும்பம் இருப்பேன் நான் நினைச்சே பார்க்கல. ச்சே, சரியான ஓடுகாலி குடும்பமா இருக்கும் போல இருக்கு. இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் வேற யாரையோ திருட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்தான். இப்போ நமக்கே தெரியாம இவளை நம்ம தலையில வேற கட்டி வச்சு அசிங்கப்படுத்திருக்காங்க. குடும்பமா இது? வக்கத்த குடும்பத்தால நம்ம மானம் தான் போச்சு. சம்பந்தி, இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டதே எனக்கு தெரியாது. நீ எதுவும் பேசாதமா, நிறுத்துமா. சம்பந்தின்னு சொன்ன உன் வாயை ஆசிட் ஊத்தி கழுவு. உன்ன மாதிரி கேடு கெட்டவ சம்பந்தின்னு சொன்னா அது எங்க கௌரவத்துக்கு தான் கேடு. ஏய், என் மகனை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சிட்டு இப்ப நியாயமா பேசுற? பெரியமா என்ன இல்ல, உங்களை தள்ளாதீங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லாதவ ஏன் இங்க வரணும்? மேல போய் சேர வேண்டியதானே? உயிரோட இருந்து ஏன் எங்க கழுத்தா இருக்கணும்? நீ பேசுறது ரொம்ப அநியாயமா. எதுவா நியாயம்? இவங்க பண்ற மொத்தம் நியாயமா? நான் கண்டிப்பா சொல்றேன், இவங்க உடம்புக்கு ஒண்ணு வந்திருக்காது. தான் மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நெஞ்சு வலி வந்த மாதிரி டிராமா பண்ணிருப்பாங்க.
நிக்கிறாளே கல்யாண கோலத்துல இவள நீ வந்து பார்த்த உடனே சூசைட் பண்ணிக்க போற மாதிரி ஆக்ட் கொடுத்துருப்பா. இவங்க 2 பேரும் உன்னை நல்லா ஏமாத்திருக்காங்க. இன்னும் ஏமாங்க நிக்கிற? ஒழுங்கா அவங்களை கூட்டி கேந்து போயிடு. இல்ல என் தொகுதி கீழே இறங்கி வந்து தரங்கட்ட மாதிரி நான் கண்டபடி பேச வேண்டியிருக்கும். என்னம்மா நீ அழுது ஆர்ப்பாட்டம் பண்ண நான் சமாதானம் ஆடுவேன் நினைச்சியா? ஓ மகன் இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்தப்போ நீ எந்த அளவுக்கு தரங்கட்டு பேசின அந்த வேலை தானே எங்களுக்கு இருக்கும். இப்ப நீயே இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கிறியே, வெக்கமா இல்ல? எனக்கு ஒரு பாவமும் தெரியாது. என் மேல தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. நீ எந்த அளவுக்கு கீழ்த்துருவானது பண்ணி எங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு தெரியாம எங்க மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கே. நீ நடத்தி வச்சது பேரு கல்யாணம் இல்ல. உன் வார்த்தை சொல்லணும்னா நீ உன் பொண்ணை கட்டி கொடுக்கல, கூட்டி கருவம். உன் அளவுக்கு என்னால தர இறங்க முடியாது.